இதய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முருகன் ஹாஸ்பிடல்ஸின் முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன். இனி அனைத்து வித இதய பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்காக. முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், உங்கள் இருதயத்தின் நம்பிக்கை. புகழ்பெற்ற தென்னிந்தியாவின் மான்செஸ்டரான கோவையில் சர்வதேச ஜவுளி தொழில் மாநாடு முதல் முறையா நடைபெறுவதில் மகிழ்ச்சி அடைகிறார். இந்தியாவின் இரண்டாவது பெரிய பொருளாதாரம் கொண்ட மாநிலம் நம்ம தமிழ்நாடு. அதுவும் தமிழ்நாட்டோட தனி சிறப்பு என்ன என்றால், இங்க சமூக நீதியை காப்பாற்றப்படுது, அனைத்து மாவட்டங்களிலேயும் உள்ளடக்கிய பரவலான வளர்ச்சியும் காட்டப்படுது. அதனாலதான் நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் ஆட்டோமொபைல், ஐடி, காலணி உற்பத்தி, மின்னணு பொருட்கள் உள்ளிட்ட பல துறைகள்லையும் முதன்மை மாநிலமா தமிழ்நாடு உயர்ந்திருக்கு. அதுவும் ஜவுளித்துறையை பொறுத்தவரையில் ஆயத்த ஆடை ஏற்றுமதியில் தொடர்ந்து 5 ஆண்டுகளாக இந்தியாவின் மிகப்பெரிய ஏற்றுமதியாளர் என்ற பெருமையை தமிழ்நாடு பெற்றிருக்கு. இந்தியாவின் ஜவுளி வணிகத்தில் தமிழ்நாட்டின் பங்கு மட்டும் 33 விழுக்காடு. நேரடியாக 31 லட்சம் தொழிலாளர்களுக்கு தமிழ்நாட்டின் ஜவுளித்துறை வேலைவாய்ப்பு வழங்குது. இதில் 60.12 விழுக்காடு பெண் தொழிலாளர்கள் என்பது கூடுதல் சிறப்பம்சம். நம்ம திராவிட மாடல் ஆட்சி அமைஞ்சதும் துணிநூல் துறைன்னு தனித்துறையை உருவாக்கணும். தொழில்நுட்ப ஜவுளித்துறையில் முதலீடுகளை ஈர்க்க சென்னை மற்றும் கோவையில் இருந்து 2 கருத்தரங்கங்களை நடத்தணும். இப்படி பல முயற்சிகளை எடுத்து இந்த துறையின் வளர்ச்சிக்கு உழைக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் காந்தி அவர்களுக்கும் துறை அதிகாரிகளுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இந்த மாநாட்டை மாண்புமிகு துணை முதலமைச்சர் தம்பி உதயநிதி அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார். இந்த துறையின் வளர்ச்சிக்காக நம் அரசு இதுவரை செஞ்சிருக்கக்கூடிய திட்டங்கள், சலுகைகள், சாதனைகள் எல்லாம் அவர் உங்ககிட்ட விரிவா பகிர்ந்துப்பார். இதய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முருகன் ஹாஸ்பிடல்ஸின் முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன். இனி அனைத்து வித இதய பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்காக. முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், உங்கள் இருதயத்தின் நம்பிக்கை.